ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கண்மை எப்படி தயாரிக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி தயாரித்தேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது. இதை தலைக்கு தேய்ச்சா நல்லா முடி வளரும், வெள்ளை முடி வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ இதில் 2 வகை இருக்குது. மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஒன்று, வெள்ளை கரிசலாங்கண்ணி ஒன்று. இப்போது நான் இதில் எடுத்திருக்கிறது மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி 2மே எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா இலையெல்லாம் தனியாக பறித்து எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதில் ஏதாவது தூசு இந்த மாதிரி இருக்கா என்னென்னு நல்லா பார்த்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது இன்னொன்று இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி சொல்கிறேன் இல்லையா, அதையுமே நான் என்ன பண்ணிட்டேன், இதே மாதிரி பறித்து நல்லா அந்த இலையெல்லாம் க்ளீன் பண்ணி அதை ஒரு உள்ள தூசி அதெல்லாம் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி 2யும் நல்லா எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி லிக்விட் வரும். லிக்விடை பார்த்திங்கன்னா நல்லா டார்க் பிளாக்கில் வரும். இப்போது இந்த லிக்விட் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இந்த சாறு இருக்கு இல்லையா, அந்த நம்ம புழிஞ்சு எடுத்தது போக அதை என்ன பண்ணலாம், நல்லா வெயிலில் காய வச்சு அதை எண்ணெயில் போட்டோம்னா, எண்ணெயில் போட்டு அதை நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு இருந்தோம்னா முடி அப்படி வளரும். இப்போது நான் நல்லா ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேன். அந்த துணியில் அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் நல்லா நனைச்சி ஃபுல்லாக அந்த துணி ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு எடுத்து வச்சுப்பேன். எடுத்துட்டு அதில் அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதை மறுநாள் என்ன பண்ணணும், மறுநாளும் திரும்பி இதே மாதிரி துணியை எடுத்து காய வச்சு 3 நாளைக்கு வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணணும் நம்ம, அந்த திரிநூலுக்காக இதை நம்ம நறுக்கிட்டு அந்த கரிசலாங்கண்ணியோட தண்ணி ஃபுல்லாக இதில் இறங்கியிருக்கும் இல்லையா. அப்போது இதை என்ன பண்ணணும், நல்லா நறுக்கி திரி மாதிரி இதை வச்சுட்டு 3 அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கணும். அகல் விளக்கு இதுக்கு தேவையானது என்னென்னா 3 அகல் விளக்கு, பாதாம், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், பீ வேக்ஸு, விட்டமின் இ ஆயில், இது வரைக்கும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த நம்ம நல்லெண்ணெய் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நல்லெண்ணெய் அவ்வளோ நல்லது உடம்புக்கு, கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சி. நம்ம வாரத்தில் 1 நாள் இல்லை மாதத்தில் 1 நாள் டைம் கிடைக்கும்போது நல்லெண்ணெய் தலைக்கு தேய்க்கிறோம் இல்லையா, இது நம்ம கண்மையில் யூஸ் பண்ணும்போது டெய்லி நம்ம கண்ணுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம உடம்புக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்குமே அது குளிர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோவுக்கு நல்லது இது. அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். அந்த 3 அகல் விளக்குலேயும் அது 3யும் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி தயாரித்து வச்சுருக்கோம் இல்லையா கரிசலாங்கண்ணி திரிநூல், அதை என்ன பண்ணணும், அதில் 3 இதுலேயும் அதை எடுத்து உள்ளே நனைச்சிடணும். திரிநூலுக்கு பதில் இதை யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இதை ஃபுல்லாக நனைச்சிட்டு 3 விளக்குலையும் திரி மாதிரி இதை வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவோம், அந்த 3யும் முக்கோண ஷேப்பில் வச்சுட்டு 3 டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. டம்ளர் எடுத்து வச்சு அதையும் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு ஒரு நல்ல தட்டு எடுத்து வச்சுட்டு இது 3யுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போவுக்கு எரிய விட்டுருங்க. எரிய விட்டதுக்கப்புறம் அதில் என்ன ஆகும், அந்த நல்லெண்ணெய், அந்த விளக்கெண்ணெய், இந்த கரிசலாங்கண்ணியோட திரி எல்லாம் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். அப்போது இதில் உள்ள எல்லாமே என்ன பண்ணும், அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த தட்டில் ஆவி மாதிரி அந்த புகை வர ஆரம்பிச்சிடும். இதுக்கிடையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பாதாம் இருக்கு இல்லையா, பாதாம் எடுத்து நல்லா நெருப்பில் சுட்டு அதை எரிய விடணும். அதை நல்லா கறி மாதிரி வரணும். அந்த மாதிரி பாதாமை எடுத்து நல்லா எரிய விட்டுக்கிட்டே இருங்க. பாதாமும் கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. பாதாமையும் அதோடு சேர்த்து நம்ம கண்ணுக்கு தடவும் போது நைட்டு தடவிட்டு படுத்தோம்னா நம்ம கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சி, நம்ம உடம்புல உள்ள ஹீட் எல்லாமே வெளியாகிடும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இதை நம்ம நெத்தியில் வைக்கும் போது குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. நம்ம கெமிக்கல்லாம் வாங்கி கண்மையெல்லாம் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, மாதிரி இல்லாமல் நம்மளே இது பார்த்து செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு இது அவ்வளோ நல்லது. இப்போ பாருங்கள், அது ஃபுல்லாக எரிஞ்சு அந்த அந்த திரி வரைக்கும் எரிஞ்சு அந்த தட்டு ஃபுல்லாக அந்த கறி வந்து சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா, இதை நம்ம அழகாக எடுக்கணும். ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சுக்கிட்டு இதை நம்ம ஃபுல்லாக வறண்டி எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம அந்த பாதாம் சுட்டு வச்சோம் இல்லையா, அதையும் என்ன பண்ணணும், நச்சு நல்லா அதை மாவை அதையும் பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எடுக்க அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இது மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும், நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
இது இது வந்து நம்ம அப்பப்போ நம்மளுக்கு எப்போ வேணுமோ அந்த மாதிரி நம்ம அப்பப்போ இதை வீட்டில் நெய் இருக்கு இல்லையா அதில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா பீவாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து தேன் மெழுகுன்னு சொல்லுவாங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதில் நான் இப்போ கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் விட்டுட்டேன். விளக்கெண்ணெய் விட்டு இது இது ரெண்டும் நம்ம இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணுறதுக்காக இதை நான் எடுத்திருக்கேன். விளக்கெண்ணெய் ஒரு இந்த மாதிரி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது இதெல்லாம் நம்ம ஹீட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம வந்து நேரடியாக ஹீட் பண்ணோம்னா அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். அதனால நம்ம ஒரு தண்ணி வச்சு அதில் ஒரு பாத்திரத்தில் இந்த பீவாக்ஸு விளக்கெண்ணெய்லாம் வச்சோம் இல்லையா அதை வச்சு மெல்ட் பண்ணுறோம். மெல்ட் ஆகுற வரைக்கும் அதை நல்லா நம்ம ஸ்பூனை வச்சு மெதுவாக அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம தயாரித்து வச்சுருக்கோம் இல்லையா கண்மை, அதை அதில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணணும். ரொம்ப கொட்டிட்டோம்னா அப்படியே கட்டி ஆகிடும். அதனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும், அதை அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ டார்க்னஸ் வேணுமோ அந்த மாதிரி அதை நம்ம அதில் கொட்டி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அது அப்படியே டார்க்காக மாறும். அங்கே பாருங்கள், அந்த விளக்கெண்ணெய் அந்த பீவாக்ஸு எல்லாம் சேர்ந்து அது எவ்வளோ டார்க்காக போகுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா விட்டமின் இ ஆயில் அதில் லைட்டாக சேர்த்துக்கிறோம். விட்டமின் ஈயை பற்றி உங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். அது எவ்வளோ நல்லது. அது நம்ம கண்ணுக்கு கீழே உள்ள கருவளையத்தை அப்படியே போக வச்சிரும். அந்தளவுக்கு அந்த விட்டமின் இ ஆயில் அவ்வளோ நல்லது. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை என்ன பண்ணோம்னா சின்ன கண்டெய்னர் ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது மாதிரி நான் சின்னதாக ஒன்று எடுத்திருக்கேன். அதில் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணுறேன். அதை பாருங்கள், அது எவ்வளோ அழகாக, அது எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ஃபுல்லாக மூலிகை தான், எந்த கெமிக்கலுமே இதில் கலக்கலை. பிள்ளைங்களுக்கு அவ்வளோ நல்லது, நம்ம கண்ணுக்குமே அவ்வளோ நல்லது. இது நீங்கள் நல்லா அப்படியே தடவிக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே உள்ள அந்த ஆயிலெலாம் வெளியில் வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ஒட்டாத மாதிரி தெரியும். ஆனால் நல்லா கையை வச்சு இப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டார்க்னஸ் வந்துடும். அதை எடுத்து அழகாக பிள்ளைங்களுக்கு நெத்தியில் நம்ம வச்சோம்னா அவங்களுக்கு அவ்வளோ குளிர்ச்சி. கண்ணில் கூட நீங்கள் பிள்ளைங்களுக்கு வைக்கலாம். ஏன்னா அதில் கரிசலாங்கண்ணி சேர்த்துக்கிறதுனால அவ்வளோ நல்லது. இது நேச்சுரலாகவே நம்மளே ரெடி பண்ணுறோம். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் லிப் பாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாய் பாய்.